ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜேடிஓ சிலபஸில் இருக்கக்கூடிய லைம் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது WRD, PWD இதுக்கு ஒரு சிலபஸும், ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்கனவே இருக்கிற சிலபஸை நம்ம அப்டேட் பண்ணி விட்டுருந்தாங்க இல்லையா, அந்த சிலபஸும் கொடுத்துருக்காங்க. இந்த WRD அண்ட் PWDக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனிட் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக யூனிட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதுக்குமே நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. எனக்கு நோட்ஸ் இருக்கா, மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. நான் இன்னும் மெட்டீரியல் எதுவுமே ரெடி பண்ணல, இனிமேல் தான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சிலபஸில் இந்த லைம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருப்பீங்க. இதுவுமே புதுசாக இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த சிலபஸில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அப்புறம் பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு புது சிலபஸ் வைஸாக உங்களுக்கு வந்து வீடியோ நோட்ஸ் இதெல்லாம் வந்துருமா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரீஷெடியூல் பண்ணி அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும், ஓகேவா? இனிமேல் நம்ம இந்த நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் அண்ட் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அந்த பேட்ச் வரக்கூடிய நாட்களில் ஸ்டார்ட் ஆகும். அது விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஷெடியூல் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஏஇ பேட்ச் பற்றியும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. மார்ச்க்கு அப்புறம் நம்ம ஏஇ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். அதுக்கான வீடியோவும் நம்ம ஷெடியூல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுவோம். எல்லோரும் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட் இதில் லைம் அப்படின்னா என்ன? நம்ம சிமெண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பு அப்படிங்கிறத சேர்ப்பாங்க. பழைய காலங்களில் எல்லாமே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாண்டிங்க்கு, ஓகேவா, அந்த சிமெண்ட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுறதுக்கு, மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைம் அப்படிங்கிறது தான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போதுமே இது ஒரு சில பர்பஸ்க்கு நமக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒயிட் வாஷிங், வாட்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த லைமை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த லைம் அப்படிங்கிறது எதுலேருந்து எடுக்கிறாங்க, இதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் லைமை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக கொஸ்டின் வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைமில் இருந்தோம், அதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த லைம் வந்து என்ன யூஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. அப்புறம் ஒரு சில டெஃபினிஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த லைமை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல உள்ள அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய சிம்பிள் டெஃபினிஷன்ஸ் இதையுமே நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அதை பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சாப்டர் எல்லாமே கவர் ஆகிடும். ஃபஸ்ட்டு லைம் அப்படின்னா என்ன? லைம் அப்படிங்கிறது எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோன் அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கிறாங்க. நமக்கு தெரியும், ஸ்டோன்ஸில் படிச்சிருப்போம். லைம் ஸ்டோன் அப்படிங்கிறது செடிமெண்ட்ரி ராக்ஸில் வரக்கூடியது. நம்ம ராக்கில் இருந்து பெறப்படக்கூடியது தான் இந்த லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு கல், ஒரு பாறை அப்படின்னு சொல்லலாம். இந்த பாறையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், லைம் அப்படிங்கிறத தனியாக எடுக்கிறோம், ஓகே? சுண்ணாம்பு அப்படிங்கிறத நம்ம தனியாக எடுக்கிறோம். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது CaO. இது பேர் தான் குயிக் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அதாவது லைம் ஸ்டோன் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த ராக் ஃபார்மேஷன் இல்லைனா ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம், ஓகே? அந்த பாறையிலேருந்து நம்ம எடுக்கக்கூடியது தான் என்ன பண்ணுவோம், லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைம் ஸ்டோனை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்துறது மூலமாக அது எதாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா CaO அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? லைம் இஸ் எ பைண்டிங் மெட்டீரியல். அது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பைண்ட் பண்ணுறதுக்கு, ஓகேவா? இப்போ சிமெண்ட்டுக்கு நமக்கு என்ன பர்பஸ் அங்கே கொடுக்குது, காங்கிரீட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டு, ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட்டு, இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணக்கூடியது தான் என்ன சொல்லுவோம், சிமெண்ட்டு. அங்கே எல்லாத்தையுமே ஒரு பிணைப்பு பாண்டை கொடுக்கக்கூடியது தான் என்ன சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த லைம் அப்படிங்கிறது என்ன, நமக்கு ஒரு பாண்டிங்கை கொடுக்கக்கூடியது. இது செட் ஆச்சு அப்படின்னா அந்த சிமெண்ட்டு மாதிரி என்ன ஆகிடும், ஹார்ட் ஆகிடும், ஓகேவா? அப்புறம் ஒயிட் வாஷிங்கும் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த லைமை யூஸ் பண்ணிப்போம், ஓகேவா? இப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்க, அந்த லைம் ஸ்டோனில் இருந்து பிரித்து எடுக்கிறாங்க அதிக வெப்பநிலைக்கு சூடுபடுத்துறது மூலமாக. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்லேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பேர் என்னென்னா கால்சினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ப்ராசஸ் என்னென்னா அதில் நம்ம கிடைச்ச அந்த லைமில் வாட்டரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் ஸ்லேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிப்போம், யூஸ் பண்ணிக்கலாம். Lime is obtained by burning limestone at a temperature of about 800 degrees Celsius. 800 degrees Celsiusக்கு அந்த லைம்ஸ்டோனை நம்ம பர்ன் பண்ணுறது மூலமாக என்ன கிடைக்கிது, CaO, குயிக் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? என்ன பண்ணுறோம், 800 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்துகிறோம். அது வெப்பப்படுத்துறது மூலமாக அது என்ன ஆகுது, ஒரு CaO அப்படிங்கிற ஃபார்மேஷனுக்கு வருது. அதாவது கால்சியம் ஆக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் கால்சியம் அப்படின்னு சொல்லுவோம்.
ப்ளஸ் என்ன கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்குது. ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எதுல இருந்து லைம் கிடைக்குது, லைமில் அந்த கால்சினேஷன் பண்ணுறது மூலமாக இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னா கால்சினேஷன். இது நமக்கு முக்கியம். இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு பேர் லைம்ஸ்டோனில் இருந்து லைமை பிரித்து எடுக்கிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கால்சினேஷன் சொல்லுவாங்க. இதுக்கான வெப்பநிலை பார்த்துக்கோங்க 800 டிகிரி செல்சியஸ். இது மூலமாக நம்ம கிடைக்கக்கூடியது பேர் குயிக் லைம். ஓகேவா, இதுக்கு மூலமாக கிடைக்கக்கூடிய பேர் என்னென்னா குயிக் லைம். எதுலேருந்து எடுக்கிறாங்க, CaCO3 கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். லைம்ஸ்டோன்லேருந்து நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் லைம். இந்த லைம் வந்து கிடைக்கிற விதத்தை பொறுத்து, லைமோட ப்ராப்பர்ட்டியை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு சில டைப்பாக பிரிப்பாங்க. இதில் வாட்டர் ஆட் பண்ணுறது மூலமாகவும் இது கிடைக்கக்கூடிய அந்த ஃபார்மேஷன் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு சில டைப் வந்து பிரிப்பாங்க. இதில் வந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, இதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். இதில் என்னென்ன டைப் இருக்குது, இதோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இது எக்ஸாம்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. முன்னாடிலாம் இது பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருந்து வரும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா ஏஇ இதுங்கெல்லாம் இந்த சிலபஸில் இது இருக்கும். லைம் அப்படிங்கிறது இப்போ தான் JDOக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. பியூர் லைம் ஜென்ரலி கால்டு குயிக் லைம். ஓகேவா, நம்ம லைம் ஸ்டோனில் இருந்து உடனே வருது பார்த்தீங்களா, ஒரு பியூரஸ்ட் ஃபார்மில் வரக்கூடிய அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா குயிக் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒயிட் ஆக்சைடு ஆஃப் கால்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, CaO அப்படின்னு சொல்லுவோம். குயிக் லைம் இஸ் த லைம் ஆப்டைன்ட் ஆஃப்டர் த கால்சினேஷன் ஆஃப் லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோனை கால்சினேஷன் பண்ணுறது மூலமாக தான் என்ன கிடைக்குது, இந்த CaO கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைக்குது. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா காஸ்டிக் லைம். ஓகேவா, இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த குயிக் லைமுக்கு இன்னொன்று பேர், அதாவது அந்த லைம்ஸ்டோனை நம்ம கால்சினேஷன் ஹை டெம்பரேச்சருக்கு வெப்பப்படுத்துறது மூலமாக நம்ம கிடைக்கிறதுக்கு பேர் என்னென்னா குயிக் லைம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் காஸ்டிக் லைம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன அப்படின்னா 3.4. இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அந்த குயிக் லைமோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3.4 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ், இந்த லைம்ஸ்டோனுக்கும் லைமுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அதை பாருங்கள். லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது கால்சியம் கார்பனேட், அது குயிக் லைம் அப்படிங்கிறது என்னென்னா கால்சியம் ஆக்சைடு. ஓகேவா, CaCO3 CaO. ஹார்ட் ராக் ஆர் ஸ்டோன் ஃபிசிக்கல் ஃபார்ம் என்னென்னா நமக்கு ராக் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடியது ஒரு பாறை. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா லைம்ஸ்டோன் நேச்சுரலாக இருக்கக்கூடியது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒயிட் ட்ரை பவுடர் ஆர் லம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பவுடர் இல்லைனா சின்ன சின்ன கட்டியாக கிடைக்கக்கூடியது தான் குயிக் லைம். ஃபார்மேஷன் எப்படி ஆகுது, நேச்சுரலாகவே செடிமெண்ட்ரி ராக்காக நமக்கு கிடைக்குது. நம்ம பார்த்துருப்போம், செடிமெண்ட்ரி ராக்கில் தான் அந்த லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது வரும். அப்புறம் மேட் பை ஹீட்டிங் லைம்ஸ்டோன் CaO, அதாவது குயிக் லைம் அப்படிங்கிறது என்னென்னா லைம்ஸ்டோனை ஹீட் பண்ணுறது மூலமாக கிடைக்குது. லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது நேச்சுரலாக கிடைக்குது. குயிக் லைம் அப்படிங்கிறது கால்சினேஷன் பண்ணுறது மூலமாக கிடைக்குது. ஓகேவா, CaCO3 ப்ளஸ் CaCO3 ஹை டெம்பரேச்சருக்கு நம்ம சூடுபடுத்துறது மூலமாக CaO அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஓகேவா, இது பாறையை நம்ம வாட்டரில் சொல்யூபிள் பண்ண முடியுமானா பண்ண முடியாது, இன்சொல்யூபிள். ஓகேவா, அது என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாது அது வாட்டரில். CaO அப்படிங்கிறது அந்த பவுடர் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய குயிக் லைம் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா வாட்டரில் கரையும். அதுவும் இல்லாமல் என்ன ஆகும், நிறைய டெம்பரேச்சரை வெளிப்படுத்தும். பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வெப்ப உமிழ் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பத்தை வெளிப்படுத்தும். அது விகரஸாக என்ன ஆகும், ரியாக்ட் ஆகும். தண்ணியில் நம்ம சடனாக கலந்தோம் அப்படின்னா அது ஒரு ஹை டெம்பரேச்சரை வெளிப்படுத்தும். தண்ணியில் என்ன ஆகும், டிசால்வ் ஆகும். அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மிங் ஸ்லேக்டு லைம், அதாவது CaOH2 வந்து ஃபார்ம் ஆகும். கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த CaOவை வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணுறது மூலமாக CaOH2 அப்படிங்கிறது கிடைக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக வெப்பத்தை வெளிப்படுத்தும். இதுக்கு பேர் என்னென்னா ஸ்லேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் மிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ் பேர் CaO கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது எதுக்கு நம்ம அந்த கல்லை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், லைம்ஸ்டோன் அப்படிங்கக்கூடிய அந்த கல்லை சிமெண்ட் ப்ரொடக்ஷன், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், அக்ரிகல்ச்சர், ஓகே இந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயிலோட அசிடிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்லேக்டு லைமை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த CaO வாட்டரோட மிக்ஸ் பண்ணோன்னா ஸ்லேக்டு லைம் கிடைக்கும். அதை நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி உள்ளதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸ்லேக்டு லைம் அப்படின்னா என்ன, அந்த ஒயிட் வாஷிங் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். வாட்டர் ட்ரீட்மெண்ட்லையும் நம்ம வாட்டர் பியூரிஃபை பண்ணுறதுக்கும் லைமை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் லைமோட இமேஜ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது இந்த ராக், குயிக் லைம் அப்படிங்கிறது இந்த பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடியது, இல்லைனா சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். அப்புறம் என்ன ஃபேட் லைம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேட் லைம் அப்படிங்கிறது எதை வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த கால்சியம் கண்டென்ட்டும் அதர் இம்ப்யூரிட்டிஸும் அதில் எப்படி மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஃபேட் லைம், புவர் லைம், ஹைட்ராலிக் லைம் இந்த மாதிரி நமக்கு தனித்தனி பிரிவாக பிரிப்பாங்க. இந்த ஃபேட் லைம் அப்படிங்கிறது தான் அதிக கால்சியம் கண்டென்ட் உள்ளது. ஓகேவா, CaO அப்படிங்கிறது கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியது என்னென்னா இந்த ஃபேட் லைம் அப்படின்னு சொல்லுவோம். ஹை கால்சியம் கண்டென்ட். ஓகேவா, இம்ப்யூரிட்டிஸ் அதில் இருக்கக்கூடிய மாசு அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா
எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் இதை தவிர இருக்கக்கூடியது கம்மியாக இருக்கும். ஓகே, அது எல்லாமே இதில் கம்மியாக இருக்கும். ஸ்லோ செட்டிங், இதில் இம்ப்யூரிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால செட்டிங் வந்து கம்மியாக இருக்கும். பிளாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கும். அண்டர் வாட்டரில் அந்த அளவுக்கு இது செட் ஆகாது. ஓகேவா, இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷிங்க்கு. ரொம்ப முக்கியமான கொஷின். ஃபேட் லைம் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, திரும்ப திரும்ப நமக்கு கொஷினில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒயிட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லைம் என்னென்னா ஃபேட் லைம். ஓகேவா, அது இல்லாமல் பிளாஸ்டரிங்க்கும் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கால்சியம் ஆக்சைடு CaO அப்படின்னு பார்த்தோம். அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லைம்ஸ்டோன்லேருந்து பிரித்து எடுத்திருக்கோம். இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 93% இருக்குது. கிளே அப்படிங்கிறது என்ன, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இம்ப்யூரிட்டிஸ். ஓகேவா, இது எவ்வளோ இருக்குன்னா 5 to 7% இருக்குது. இப்போ 93% அதாவது இருக்கிற அந்த எல்லா டைப்பையும் விட இந்த ஃபேட் லைமில் தான் என்ன பண்ணுவோம், அதிகமான கால்சியம் ஆக்சைடு கண்டென்ட் இருக்குது. அதனால தான் இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேட் லைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, ஒயிட் வாஷிங்க்கு யூஸ் ஆகுது. ஒயிட் கலரில் இது இருக்கும். ஓகேவா, ஹை பிளாஸ்டிசிட்டி இருக்கும். செட்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். செட்டிங் ஆகாது, ஏன்னா இம்ப்யூரிட்டிஸ் கம்மியாக இருக்கிறதுனால செட் ஆகாது. ஹைட்ராலிக் லைம் அப்படிங்கிறது என்னென்னா, இது ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர் வாட்டரில் யூஸ் பண்ணக்கூடியது. ஹைட்ராலிக் லைம் அப்படிங்கிறது அண்டர் வாட்டரில் ஈஸியாக செட் ஆகும். அந்த மாதிரி உள்ள ஃபவுண்டேஷன்ஸ், இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட்ராலிக் லைம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னா இந்த ஹைட்ராலிக் லைம். கண்டெயின் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் கிளே. இதில் நமக்கு கிளே வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் சிலிக்கா அண்ட் CaO கால்சியம் ஆக்சைடும் இருக்கும். செட்ஸ் அண்டர் வாட்டர்லையும் செட் ஆகும். யூஸ்ட் இன் மார்ட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஒர்க். மார்ட்டருக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். மார்ட்டருக்கு எதை யூஸ் பண்ணுவோம், ஹைட்ராலிக் லைம். அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதுவும் ஹைட்ராலிக் லைம். ஒயிட் வாஷிங்க்கும் பிளாஸ்டரிங்க்கும் எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேட் லைம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். எதில் ஹை கால்சியம் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஃபேட் லைம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரேட்டட் லைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஹைட்ரேட்டட் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரேட்டட் லைம் அப்படிங்கிறது என்னென்னா தண்ணி எடுத்துப்பாங்க. லேசாக அதில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை மேலே தெளிப்பாங்க. தண்ணியை தெளித்து ஒரு சில ப்ராசஸ் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் ஹைட்ரேட்டட் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தண்ணியை தெளித்து அதில் ஸ்க்ரீனிங் பண்ணி, ஓகேவா, கிரைண்ட் பண்ணி ஸ்க்ரீனிங் பண்ணி நம்ம கிடைக்கக்கூடியது தான் ஹைட்ரேட்டட் லைம் அப்படின்னு சொல்லுவோம். க்ரஷ்டு, ஓகேவா, க்ரஷ் பண்ணி அது என்ன பண்ணுவாங்க, லேசாக தண்ணி அது மேலே தெளித்து, அதாவது ரொம்ப அதிகமாக தெளிக்காமல் அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு கண்ட்ரோல்டு வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதில் தண்ணியை சேர்க்கறது மூலமாக நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அது பேர் ஹைட்ரேட்டட் லைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, வென் குயிக் லைம் இஸ் ஃபைன்லி க்ரஷ்டு. நம்ம குயிக் லைம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை ஃபைனாக க்ரஷ் பண்ணி ஸ்லேக்டு வித் மினிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்க்ரீன்டுனா என்ன, சலிச்சு அது மூலமாக நமக்கு பெறக்கூடியது தான் ஃபைன் ஹோமோஜினியஸ் பவுடர். த ப்ராடக்ட் இஸ் கால்ட் ஹைட்ரேட்டட் லைம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஸ்லேக்டு லைம் அப்படின்னா அதிகப்படியான வாட்டர். குயிக் லைம் கூட, அதாவது CaO கூட என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணி நம்ம கிடைக்கக்கூடியது பேர் ஸ்லேக்டு லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஹைட்ரேட்டட் லைம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக நமக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க, ரெண்டுலேயுமே வாட்டர் தான் ஆட் பண்ணுறாங்க. இதில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரேட்டட் லைம் அப்படின்னா கண்ட்ரோல்டு வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து அதில் ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமான வாட்டர் வந்து இருக்காது. பின்னாடி நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லேக்டு லைம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வாட்டர் வந்து அதில் ஆட் பண்ணி இமிடியேட்டாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துப்பாங்க. இமிடியேட்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதை யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. when water is added to quick lime, it absorbs water and converts into slaked lime, which is now usable in construction. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல்டு H2O. இதில் எந்தவித உங்களுக்கு கண்ட்ரோல்டு H2O கிடையாது. எதில் கிடைக்கும்னா பேஸ்ட் ஃபார்மேஷனில் கிடைக்கும். இது பவுடர் ஃபார்மேஷனில் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு லேசாக தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால இது எதில் இருக்குன்னா பவுடர் ஃபார்மேஷனில் இருக்கும். ஸ்லேக்டு லைம் அப்படிங்கிறது எதில் இருக்கும், பேஸ்ட் ஃபார்மேஷனில் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு புரியுதா? அதாவது நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்கன்னா, காஃபி பவுடர் இருக்குது, அதை நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும், அது காஃபி ஆயிரும். ஓகேவா, அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், உடனே நம்ம ட்ரிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேக்டு லைம். அந்த வாட்டரோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம காஃபி எப்படி நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி உடனே யூஸ் பண்ணுறோமோ அது ரொம்ப நேரம் வச்சுருந்தா என்ன ஆயிரும், கெட்டு போயிடும். ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்கன்னா ஸ்லேக்டு லைம் அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரேட்டட் லைம் அப்படின்னா இந்த காஃபி பவுடர் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி எங்கே வேணால் வச்சுக்கலாம். அதை எப்படி மேக் பண்ணுறாங்க, அதில் தேவையான அளவு, ரொம்ப அதிகமாக இல்லாமல் கம்மியான அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து அதில் ஆட் பண்ணி அதை ஸ்க்ரீன் பண்ணுறது மூலமாக என்ன கிடைக்குது, ஹைட்ரேட்டட் லைம் அப்படிங்கிற கிடைக்கிறது. பின்னாடி நம்ம ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபேட் லைம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபேட் லைம் அப்படிங்கிறது ஹை கால்சியம் கண்டென்ட் உள்ளது. அது எதுக்கு, ஒயிட் வாஷிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இம்ப்யூரிட்டிஸ் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிக் லைம் அப்படின்னு பார்த்தோம். ஹைட்ராலிக் லைம் அப்படிங்கிறது என்ன, அண்டர் வாட்டரில் செட் ஆகும்.
இதில் இம்ப்யூரிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் என்ன மார்ட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஹைட்ரேட்டட் லைம் அப்படிங்கிறது என்ன, வாட்டரை கம்மியான அமௌண்ட் ஆஃப் வாட்டரை அதில் ஆட் பண்ணுறது மூலமாகவும் அதை கிரைண்ட் பண்ணி ஸ்க்ரீனிங் பண்ணுறது மூலமாகவும் வடிகட்டி எடுக்கிறது மூலமாகவும் அது நமக்கு ஹைட்ரேட்டட் லைமாக கிடைக்குது. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லேக்டு லைம் அப்படிங்கிறது வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணி நம்ம இப்போதைக்கு உள்ள ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடியதான் என்ன ஸ்லேக்டு லைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. கெமிக்கல் ஃபார்ம்லாம் ரெண்டுக்குமே சேம் தான், ஸ்லேக்டு லைமுக்கும் ஹைட்ரேட்டட் லைமுக்கும். இதில் ஃபிசிக்கல் ஃபார்மேஷன் ஸ்லேக்டு லைம் பார்த்தீங்கன்னா வாட்டரியாக இருக்கும், அந்த நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பேஸ்ட் ஃபார்மேஷனில் இருக்கும். இது ட்ரை ஃபைன் பவுடர், நம்ம காஃபியை பாலில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணியாக இருக்கும். இதுதான், அதை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஸ்லேக்டு லைமில் எக்ஸஸ் வாட்டர் ஆட் பண்ணுவாங்க. இங்கே ஆடிங் கண்ட்ரோல்ட் ஆர் மினிமல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும், ஆனால் இங்கே கண்ட்ரோல்டு H2O. ஓகேவா, அதாவது ஹைட்ரேட்டட் லைமில் நாட் ஈஸி டு ஸ்டோர், மஸ்ட் பி யூஸ்டு குயிக்லி. ஸ்லேக்டு லைமை குயிக்காக நம்ம யூஸ் பண்ணணும். காஃபியை சீக்கிரமாக நம்ம கன்சியூம் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருந்தால் என்ன வரும், கெட்டு போயிடும். அதே மாதிரி இங்கே ஈஸிலி ஸ்டோர்டு அண்ட் டிரான்ஸ்போர்ட்டர். ஓகேவா, அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எப்போ நமக்கு தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்டு இன் பிளாஸ்டிங், வாட்டர் மிக்சிங் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம், ஸ்லேக்டு லைமை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், சாயில் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்க, ஹைட்ரேட்டட் லைமை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் என்னென்னா லம்ப் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. லம்ப் லைம் அப்படின்னா குயிக் லைம், அதுதான் என்ன சொல்லுவாங்க, லம்ப் லைம் சொல்லுவாங்க. அந்த கில்ன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூடுபடுத்தி அது வெளியே வரக்கூடிய இமிடியேட்டாக வெளியே வரக்கூடியது என்ன சொல்லுவாங்கன்னா லம்ப் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. மில்க் லைம் அப்படின்னா என்னென்னா ஒரு போரபிள் சொல்யூஷன், அதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும், பேஸ்ட் ஃபார்மேஷனில் இருக்கும், தின் போரபிள் சொல்யூஷனாக கிடைக்கக்கூடியது என்னன்னு கேட்பாங்க நமக்கு, மில்க் லைம். லம்ப் லைம் அப்படின்னா இமிடியேட்டாக நம்ம குயிக் லைம், கம்மிங் அவுட் ஃப்ரம் த கில்லேருந்து வெளியே வரக்கூடியதான் என்ன சொல்லுவாங்கன்னா லம்ப் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லேக்டு லைம் இஸ் மெயின்லி யூஸ்டு டு மேக் மார்ட்டர். ஓகேவா, மார்ட்டர் மேக் பண்ணுறதுக்கு ஸ்லேக் லைம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் லேயிங் மேசன்ட்ரி அண்ட் பிளாஸ்டரிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்லேக்கிங் மூலமாக கம்ப்ளீட்டாக ஹைட்ரேட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 to 14 days ஆகுது. ஓகேவா, வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி அதில் ஸ்லேக்கிங் பண்ணுறோம் அப்படி தானே, அந்த குயிக் லைம் எடுத்துக்கிட்டு இந்த ப்ராசஸில் ஃபுல்லாக ஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு, ஓகேவா, ஹைட்ரேட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 to 14 days எடுக்குது. டிபெண்டிங் அப்பான் த கைண்ட் ஆஃப் லைம், டெம்பரேச்சர் அண்ட் ஸ்லேக்கிங் கண்டிஷன். டெம்பரேச்சரை பொறுத்தும் ஸ்லேக்கிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த டேஸ் வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹைட்ரேட்டட் லைம் ஆல்தோ இமிடியேட்லி யூஸபிள். ஹைட்ரேட்டட் லைமை நம்ம வாட்டரை மிக்ஸ் பண்ணி 1 டேக்கு வைக்கிறது மூலமாக அது யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஹைட்ரேட் லைமை நம்ம மார்ட்டராக எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒர்க் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா எத்தனை நாள் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 day. ஓகேவா, அப்புறம் இம்ப்யூரிட்டிஸ், இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ஒவ்வொன்றும் இருக்கிறது மூலமாக இதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது இந்த லைம் மிக்சிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு சில ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகும், அது மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். மெக்னீசியம் கார்பனேட் அப்படிங்கிறது இருக்குது, இது 5% இருந்துச்சு அப்படின்னா ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது என்ன, அண்டர் வாட்டரில் அதோட ரியாக்ஷன் வந்து நமக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5% அப்படிங்கிறது இருக்கணும். நெக்ஸ்ட்டு கிளே, இட் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டிஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகுது. லைம் வாட்டரில் கரையாமல் தடுக்கிறதுக்கு. ஓகேவா, லைம் வாட்டரில் கரைஞ்சி போகாமல் தடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளே தான். ஓகேவா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ மேக்ஸ் லைம் இன்சொல்யூபிள் இன் வாட்டர். வாட்டரில் சொல்யூபிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளே அப்படிங்கிறது யூஸ் ஆகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இது லைமில் 3 to 5% இருந்தது அப்படின்னா ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டி அந்தளவுக்கு இருக்காது, வாட்டரில் அந்தளவுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 20 to 30% மேலே இது போகிறது மூலமாக லைமுக்கு ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது என்ன, இது வாட்டரில் கரையை விடாமல் தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்குன்னா இந்த கிளேக்கு இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறோம், இது 3 to 5% மட்டும் இருந்தது அப்படின்னா அந்தளவுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்காது, ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டி கொடுக்காது. எந்தளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வாட்டரில் இது செட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அக்வேஸ் ஃபவுண்டேஷன், அதாவது தண்ணிக்குள்ளே கட்டக்கூடிய ஃபவுண்டேஷன், இதுக்கெல்லாம் எது யூஸ், இந்த கிளே கண்டென்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிலிக்கா, லைம்ஸ் கண்டெய்னிங் ஹை % ஆஃப் ஃப்ரீ சிலிக்கா எக்ஸிபிட் புவர் சிமெண்டிங் அண்ட் ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டிஸ். அதிகமாக சிலிக்கா இருந்தது அப்படின்னா நமக்கு சிமெண்டிங் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா அந்த பாண்டு அப்படின்னு சொல்லலாம், அந்த க்ளூ ப்ராப்பர்ட்டி, அந்த ரெண்டையும் சேர்க்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சிலிக்கா அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டி, அந்த தண்ணிக்குள்ளே செட் ஆகிற ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே கம்மியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு, சிலிக்கா அதிகமாக இருந்தது அப்படின்னா. லைம் கண்டெய்னிங் 15 to 20% ஆஃப் ஃப்ரீ சிலிக்கா ஆர் நோன் அஸ் புவர் லைம்.
15 to 20% நமக்கு சிலிக்கா போயிடுச்சு அப்படின்னாலே அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா புவர் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா, இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சிலிக்கா கண்டென்ட் 15 to 20 போயிடுச்சு அப்படின்னா புவர் லைம். சிலிக்கா கண்டென்ட் எந்த அளவுக்கு கம்மியாக ஆகுதோ அந்த அளவுக்கு அதோட பியூரிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அயன் காம்போனன்ட்ஸ் ஹைட்ராலிக் லைமுக்கு வந்து கண்டிப்பாக 2லேருந்து 5% வரைக்கும் அயன் ஆக்சைடு தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சல்ஃபேட் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்லேக்கிங் ஆக்ஷனை கம்மியாகும். இது நமக்கு முக்கியம், கேட்கலாம். சல்ஃபேட் அப்படிங்கிறது ஸ்லேக்கிங்னா என்ன, வாட்டரை அதில் மிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். வாட்டரை இதில் கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். குயிக் லைமில் மிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவோம், ஸ்லேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்லேக்கிங் இந்த ப்ராப்பர்ட்டியை குறைக்கக்கூடியது, இந்த ஸ்லேக்கிங் பண்ணக்கூடிய ஆக்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணக்கூடியது என்னென்னா சல்ஃபேட் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்க்ரீஸ் த செட்டிங் ரேட் ஆஃப் லைம். செட் ஆகுறது அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியல் செட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அது சாலிட் ஃபார்மேஷனில் மாறக்கூடிய இந்த ப்ராசஸ் பேர் செட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸை அதிகமாக்குது, செட்டிங் ரேட்டை அதிகமாக்குது, சீக்கிரமாக செட்டாக வைக்கிறதுக்கும் சல்ஃபேட் தான் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா, ஸ்லோ டவுன் த ஸ்லேக்கிங் ஆக்ஷன். அதை தண்ணிக்குள்ளே நம்ம கலக்குவோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணுது. ஆனால் இமிடியேட்டாக என்ன ஆகுது, செட்டாக வைக்குது. என்ன சல்ஃபேட் அப்படிங்கிறது. ஆல்கலிஸ் when pure lime is recovered the alkalis are undesirable. பியூர் லைமுக்கு ஆல்கலிஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூர் லைம்னா என்னென்னா இம்ப்யூரிட்டிஸ் இல்லாத நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய லைம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஆல்கலிஸ் இருக்கக்கூடாது. up to 5% of alkalis in hydraulic lime do not have any ill effect but improve hydraulicity. 5% வரைக்கும் ஹைட்ராலிக் லைமில் இருந்துக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா அது ஹைட்ராலிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. அதாவது ஹைட்ராலிக் லைம்னா என்ன, நம்ம பார்த்தோம் இந்த இம்ப்யூரிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அண்டர் வாட்டர்லையும் செட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கும். இது பேர் தான் ஹைட்ராலிக் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஹைட்ராலிக் லைமில் 5% கிட்ட இருந்தது அப்படின்னா 5%க்குள்ளே இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எந்த விதத்துலையும் பாதிக்காது, ஹைட்ராலிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, பியூர் லைம், ஹைட்ராலிக் லைம், லீன் லைம் அப்படின்னு பார்த்தோம். இது எதை வச்சு அப்படின்னா அக்கார்டிங் டு CaO அண்ட் கிளே, கால்சியம் ஆக்சைடு அண்ட் கிளே கண்டென்ட் அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இது 3 பிரிவாக பிரிப்பாங்க. பியூர் லைம் அதாவது ஃபேட் லைம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேட் லைம்னா என்ன, கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அது பேர் தான் ஃபேட் லைம். ஹைட்ராலிக் லைம், லீன் லைம். புவர் லைம்னா என்ன அர்த்தம், இந்த சிலிக்காவோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20% கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அது பேர் லீன் லைம் இல்லைனா புவர் லைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ CaO + MgO % எவ்வளோ இருக்குது, பியூர் லைம் ஃபேட் லைமில் 85% மேலே இருக்குது. கிளே இம்ப்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 5% கீழே இருக்குது. செட்ஸ் பை அப்சார்விங் CO2. இந்த பியூர் லைம் அப்புறம் அந்த புவர் லைம் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு செட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா, ஹைட்ராலிக் லைம் அப்படிங்கிறது அண்டர் வாட்டரில் செட் ஆகக்கூடியது. ஹைட்ராலிக் லைமில் CaO + MgO எவ்வளோ இருக்குது, 70 to 80%. கிளே இம்ப்யூரிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 to 30% இருக்குது. செட்ஸ் அண்டர் வாட்டர். லீன் லைம் ஆர் புவர் லைம் அப்படிங்கிறது 80 to 85% என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CaO + MgO இருக்குது. கிளே இம்ப்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு மேலே இருக்குது. வெரி ஸ்லோ செட்டிங். ஃபேட் லைமுக்கு இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுவுமே நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த ஆல் ஆஃப் தி அபோவ் இதெல்லாம் கேட்பாங்க. பியூர் லைம், ரிச் லைம், ஃபேட் லைம். ஓகேவா, இது எல்லாமே சொல்லக்கூடியது எதை குறிக்கும் அப்படின்னா இந்த ஹை கால்சியம் கண்டென்ட் உள்ள லைமை தான் குறிக்கும். ஓகேவா, பியூர் லைம், ரிச் லைம், ஃபேட் லைம் இது எல்லாமே குறிக்கக்கூடியது ஹை கால்சியம் கண்டென்ட் உள்ள இந்த லைமை. ஓகேவா, இது மோர் தென் 85% CaO + MgO. மெக்னீசியம் ஆக்சைடு அண்ட் கால்சியம் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா மோர் தென் 85% இருக்கும். MgO கண்டென்ட் எவ்வளோ இருக்கும், லெஸ் தென் 4%. இம்ப்யூரிட்டிஸ் கிளே அண்ட் ஸ்டோன் லெஸ் தென் 5% இருக்கும். ஓகே, இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம எதுக்கு யூஸ் ஆகுது அது மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப டீப்பாக இந்த பர்சன்டேஜ் வேல்யூலாம் தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மினிமமாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும். இம்ப்யூரிட்டிஸ் மினிமமாக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னன்னா ஃபேட் லைம், ரிச் லைம் இல்லைனா பியூர் லைம் அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக அது பேர் புவர் லைம் சொல்லுவாங்க. ஓகேவா, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பாருங்கள். ஸ்லேக்கிங் இஸ் விகரஸ். ஸ்லேக்கிங் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும், வெப்பத்தை வந்து வெளிப்படுத்தும். ஓகே, டெம்பரேச்சர் அதிகமாக ரிலீஸ் ஆகும். இதோட வால்யூம், இதை நம்ம தண்ணியில் கலக்கிறதுக்கு மூலமாக இதோட வால்யூம் நார்மலாக இருக்கிறத விட 2லேருந்து 3 மடங்கு அதிகமாகும். ஓகேவா, நம்ம பவுடர் ஃபார்மில் இருக்குது. இந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிறத என்ன பண்ணுறோம், நம்ம வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அதோட வால்யூம், அதை ஆக்குபை பண்ணக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 மடங்கு அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டஸ் நாட் செட் அண்டர் வாட்டர், ரிமைன்ஸ் ஹைலி பிளாஸ்டிக். ஓகேவா, அதாவது வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம் அண்டர் வாட்டரில் செட் ஆகக்கூடியது என்னென்னா ஹைட்ராலிக் லைம். இந்த பியூர் லைம் அப்படிங்கிறது அண்டர் வாட்டரில் செட் ஆகாது. ஓகேவா, இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி முன்னாடியே பார்த்தோம், எவ்வளோ 3.4. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணுறோம் மார்ட்டர், கான்கிரீட் மேட்ரிக்ஸ் அண்ட் பேஸ் ஃபார் டிஸ்டம்பர்லையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒயிட் வாஷிங்க்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஒயிட் வாஷிங் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டினில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் யூஸ்ட் இன் மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த ஸ்டீலு, அலாய் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபேட் லைம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க.
ஃபேட் லைம் ஸ்லேக்ஸ் இன் 2 to 3 hours வேறஸ் ஹைட்ராலிக் லைம் ஸ்லேக்ஸ் இன் 12 to 48 hours. இந்த டைமிங் நமக்கு முக்கியம், இது பார்த்துக்கோங்க. ஃபேட் லைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேக் பண்ணுறதுக்கு 2 to 3 ஹவர்ஸில் ஸ்லேக் பண்ணிடலாம். ஹைட்ராலிக் லைம் அப்படிங்கிறது ஸ்லேக் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், 12 to 48 hours ஆகும். த ரெக்யர்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃபார் ஸ்லேக்கிங் 32% ஆஃப் த வெயிட் ஆஃப் த CO. அந்த கால்சியம் ஆக்சைடோட வெயிட் எவ்வளோ இருக்கோ அதில் 32% நமக்கு என்ன தேவைப்படுது, வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எது ஒயிட் வாஷிங் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபேட் லைம் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஃபேட் லைமை நம்ம ஸ்லேக்கிங் பண்ணுறதுக்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 hours ஆகும். ஹைட்ராலிக் லைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 to 48 hours ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்லேக்கிங் ஆஃப் லைம் வந்து எத்தனை % வாட்டர் தேவைப்படும்னா 32% தேவைப்படும். இப்போ லீன் லைம் ஆர் புவர் லைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோர்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த சோர்சஸ் அப்படிங்கிறது இது உள்ளது. ஓகேவா, இதில் வரக்கூடாது, இது ஃபேட் லைமுக்கு உள்ளது. ஓகேவா, இதில் ஃபேட் லைமுக்கு எதுலேருந்து நம்ம எடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மார்பிள், ஒயிட் சாக், ஊலிட்டிக் லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கால்கரியஸ் டூஃபா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதோட மேனுஃபேக்சரிங் நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேட் லைமுக்கு நம்ம எடுத்துப்போம். ஃபேட் லைம் எல்லாமே இதிலிருந்து தான் எடுத்துப்பாங்க, ஏன்னா இம்ப்யூரிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஓகேவா, மார்பிள், ஒயிட் சாக், ஊலிட்டிக் லைம்ஸ்டோன், கால்கரியஸ் டூஃபா. இந்த ஊலிட்டிக் லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் இடையில வந்து என்ன ஆகும், போர்ஸ் மாதிரி இருக்கும், போர்ஸாக இருக்கும். இந்த ஸ்டோனுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ இது பேர் என்னன்னா கால்கரியஸ் டூஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த லீன் லைம் கிடையாது. இது எதுக்கு வரும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்லைடில் வரும். ஓகேவா, ஃபேட் லைம் மேக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய சோர்சஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு லீன் லைம் ஆர் புவர் லைம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் கிளே இம்ப்யூரிட்டிஸ் வந்து 7% மேலே இருக்குது. இதுதான் நமக்கு முக்கியம், இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லேக்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஹைட்ரேஷனும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா, ஏன் அப்படின்னா இம்ப்யூரிட்டிஸ் அதில் இருக்குது. லைம் மட்டும் கிடையாது, அதில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறதுனால இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் என்ன ஆகும், இந்த ப்ராசஸை வந்து டிலே பண்ணும். ஓகேவா, ஸ்லேக்கிங் டேக்ஸ் டைம், ஹைட்ரேட் ஸ்லோலி, ஃபார்ம் தின் பேஸ்ட் இன் வாட்டர். வாட்டரில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஸ்ட் ஃபார்மேஷன் நமக்கு கிடைக்கும். வெரி ஸ்லோ செட்டிங் அண்ட் ஹார்ட்னிங். ரொம்ப ஸ்லோவாக தான் செட் ஆகும், ஹார்ட்னிங்கும் ரொம்ப மெதுவாக தான் ஆகும். செட்டிங் அப்படின்னா என்ன, இமிடியேட்டாக நமக்கு ஒரு வாட்டர் மிக்ஸ் பண்ணதும் இனிஷியலாக செட் ஆகக்கூடியது. ஓகேவா, இனிஷியலாக ஒரு சாலிட் ஃபார்முக்கு மாறக்கூடிய செட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்டனிங் அப்படின்னா ஒரு லாங் டைமில் ஆகக்கூடியதுக்கு பேர் தான் ஹார்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது எல்லாமே எப்படி இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா yellow to grey. இன்ஃபீரியர் மாட்டர் குவாலிட்டி, ரொம்ப ஒரு குறைவான மாட்டர் குவாலிட்டி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். எதை பார்த்தீங்கன்னா இந்த லீன் லைம் ஆர் புவர் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த ப்ராசஸ் நம்ம கேட்பாங்க, இந்த ப்ராசஸ்க்கு எடுத்துக்கூடிய டைம், ஸ்லேக்கிங்க்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, ஸ்லோவாக செட் ஆகுமா, ஃபாஸ்ட்டாக செட் ஆகுமா அப்படிங்கிறத நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். அப்புறம் ஸ்லேக்கிங் டைம் எப்படி இருக்குது, ஹைட்ரேஷன் டைம் வந்து எப்படி இருக்குது, இதே நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிக் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹைட்ராலிக் லைம்லையுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு பியூரிட்டி இருக்காது. ஓகே, 70 to 80% அளவுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கால்சியம் ஆக்சைடு அண்ட் மெக்னீசியம் ஆக்சைடு அப்படிங்கிறது இருக்குது. கிளே கண்டென்ட், சிலிக்கா, அலுமினா, அயன் ஆக்சைடு இப்படிங்கிற இந்த எக்ஸ்ட்ரா இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 to 30% அளவுக்கு இருக்குது. இது எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்கர் அப்படிங்கிறதுலேருந்து எடுப்பாங்க. ஓகேவா, இந்த ஹைட்ராலிக் லைம் அப்டைன்ட் ஃப்ரம் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. எதுலேருந்து எடுக்கிறாங்க, கன்கர்லேருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா, நம்ம ஃபேட் லைம் பார்த்துருப்போம். ஃபேட் லைம் வந்து மார்பிள், ஓகேவா, ஊலிட்டிக் லைம்ஸ்டோன், ஓகேவா, கால்கரியஸ் டூஃபா இதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுக்கிறாங்க. இந்த ஃபேட் லைம் அப்படிங்கிறது ஹை கால்சியம் கண்டென்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்கர்லேருந்து எடுக்கிறாங்க ஹைட்ராலிக் லைம் அப்படிங்கிறது. ஓகேவா, இதெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஹவ் இட் இஸ் மேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடரேட் பர்னிங் ஆஃப் லைம்ஸ்டோன் அண்ட் ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் கிளே. ஓகே, 900 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதை வெப்பப்படுத்துறது மூலமாக, அந்த கன்கரை வெப்பப்படுத்துறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, கால்சினேஷன் ப்ராசஸ் மூலமாக எது கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் லைம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அந்த புவர் லைம் அப்படிங்கிறதுமே அதிகமான ஒரு இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, அப்போ ஹைட்ராலிக் லைம் அதுவும் சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா புவர் லைம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராசஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகே, ப்ரீவியஸாக பார்த்தோம், இது பார்த்தீங்கன்னா புவர் லைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புவர் லைமும் கிட்டத்தட்ட இம்ப்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 7%க்கு மேலே தான் இருக்குது. இப்போ இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஹைட்ராலிக் லைம் அப்படிங்கிறத அந்த ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டிக்கு வர்றதுணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த டெம்பரேச்சர் இது எல்லாமே கண்ட்ரோல்டாக பண்ணுறதுனால கரெக்டாக இதை நம்ம என்ன பண்ணிப்போம், அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் என்ன பண்ணிப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, அதாவது கண்ட்ரோல்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெம்பரேச்சரை கொடுத்து 900 to 1100 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்துறது மூலமாக இந்த கன்கர்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஹைட்ராலிக் லைம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா, பிகாஸ் கேர்ஃபுல் ஸ்லேக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வாட்டரை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆயிரும், இமிடியேட்டாக அது ஹார்டன் ஆயிரும். அதனால் ரொம்ப ஒரு பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செட்ஸ் அண்டர் வாட்டர், இது நமக்கு தெரியும். ஓகேவா, இந்த ஹைட்ராலிக் லைமில் 3 டைப் இருக்குது. இது ஜஸ்ட்டு அந்த
எவ்வளோ நமக்கு அந்த சிலிக்கான் அலுமினா கிளே இம்ப்யூரிட்டிஸ் எவ்வளோ அதில் மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து 3 பிரிவாக பிரிப்பாங்க. ஃபீப்லி, மாட்ரேட்லி, எமினென்ட்லி அப்படிங்கிற அந்த ஹைட்ராலிக் லைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் 5 to 10% இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்ன? ஃபீப்லி. 10 to 20% இருந்துச்சுன்னா அது மாட்ரேட்லி ஹைட்ராலிக் லைம். 20 to 30% இருந்தது அப்படின்னா எமினென்ட்லி ஹைட்ராலிக் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஸ்லேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக ஸ்லேக்கிங் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து டைம் எடுக்கும். ஓகேவா? 5 to 15 மினிட்ஸ் எப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 to 10% இருந்தது அப்படின்னா ஸ்லேக்கிங் டைம் 1 to 2 ஹவர்ஸ்க்கு மேலே போகுது. எப்போ அந்த 10 to 20% இம்ப்யூரிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகும் போது ஸ்லேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எமினென்ட்லி ஹைட்ராலிக் லைம், அதாவது 20 to 30% அதோட கிளே இம்ப்யூரிட்டிஸ் போகும்போது நமக்கு ஸ்லேக் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செட்டிங் டைம் எவ்வளோ நாளில் அது செட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 10% இருந்தது அப்படின்னா 21 டேஸில். இதில் அது அப்படியே நமக்கு என்ன ஆகும்? ஆப்போசிட்டாக இருக்கும். மாட்ரேட்லி ஹைட்ராலிக் லைம் 10 to 20% இருக்குது. இதில் 7 டேஸில் நமக்கு செட் ஆகும். எமினென்ட்லி ஹைட்ராலிக் லைம் இதில் 20 to 30% நமக்கு என்ன இருக்குது? இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. இனிஷியலாக 2 ஹவர்ஸில் செட் ஆகிரும். ஃபைனல் செட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ். இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இது எல்லாமே எதில் யூஸ் பண்ணுறோம்? டேம் பிளேசஸில். ஓகேவா? தண்ணி இருக்கக்கூடிய ஏரியாஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் லைமை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸ்லேக்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் இம்ப்யூரிட்டிஸோட பர்சன்டேஜ் அதிகமாக ஸ்லேக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? குறைஞ்சிட்டே வரும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 5 to 10%னா 21 டேஸ் ஆகுது. 10 to 20% இருந்துச்சுன்னா 7 டேஸ் ஆகுது. 20 to 30% இருந்தது அப்படின்னா இனிஷியல் செட்டிங் டைம் 2 ஹவர்ஸ், ஃபைனல் செட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ். இது எல்லாமே டேம்ப் பிளேசஸில் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆஃப் லைம். இது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஜஸ்ட்டு ஒரு சின்ன டெஃபினேஷன் மட்டும், இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக விரிவாக பார்ப்போம். கால்சினேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த லைம் ஸ்டோன்லேருந்து லைமை பெறக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா கால்சினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அதிகப்படியான வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்துறது மூலமாக லைம் ஸ்டோனை நமக்கு கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைக்குது. இது பேர் என்னன்னா கால்சினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு ஸ்லேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். குயிக் லைம் ரியாக்ட் வித் வாட்டர். ஓகேவா? அந்த குயிக் லைமை வாட்டரோட சேர்த்தோம் அப்படின்னா ரியாக்ட் ஆகும். இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ப்ராசஸ் பேர் ஸ்லேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். CaO அப்படின்னு சொல்லுவோம். CaO கூட வாட்டர் சேரும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு நமக்கு கிடைக்குது. கார்பனேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்லேக் லைம் காற்றில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிவிட்டு CaCO3 மறுபடியும் கொடுத்துரும். ஓகேவா? அதாவது லைம் ஸ்டோன்லேருந்து CO எடுத்திருப்போம். இந்த CO பார்த்தீங்கன்னா இந்த காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னா அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு மறுபடியும் கெட்டியாயிரும். ஹார்டாகி CaCO3 ஆயிரும். கால்சியம் கார்பனேட் லைம் ஸ்டோனில் ஃபார்முலா பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? இந்த CaCO3 நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்லேக்கிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். கால்சியம் ஆக்சைடு கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது ஸ்லேக் லைம் CaOH2 கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒயிட் வாஷிங்க்கு, மாட்டருக்கு, பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? The hydration of lime is accompanied by an increase in volume which is about 2.5 to 3 times. ஓகேவா? இதோட வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 2.5லேருந்து 3 மடங்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஹைட்ராலிக் லைம் பார்த்தீங்கன்னா ஒன்லி 50% தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்லேக் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய இந்த குயிக் லைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2.5 to 3 times இன்க்ரீஸ் ஆகுது. ஹைட்ராலிக் லைம் அப்படிங்கிறது நமக்கு 50% தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்டனிங்னா என்ன? மறுபடியும் அந்த நமக்கு கிடைக்குது. ஓகேவா? மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஸ்லேக்டு லைம் CaOH2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த CaOH2 அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இது காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, ஓகேவா, H2O இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு CaCO3 நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இது ஹார்டன்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது கிடைக்குது. லைம் புட்டி அப்படின்னா என்ன? அந்த வாட்டரை லைமில் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த க்ரீமி ஃபார்மேஷனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா லைம் புட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ லைம் வந்து எந்தெந்த ஃபார்மேஷன்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு சில பிரிவு வந்து பிரிச்சிருப்பாங்க. இதை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு யூஸில் கேட்கலாம். இந்த லைம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத கேட்கலாம். இப்போ கன்கர் லைம் அப்படின்னு பார்த்தோம். இந்த கன்கர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஹைட்ராலிக் லைம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? யூஸ்டு ஃபார் ஹைட்ராலிக் லைம். ஓகேவா? லைம் சாண்ட் மாட்டர் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இந்த ஸ்டோன் லைம் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு லைம் ஸ்டாண்ட் மாட்டர், ஃப்ளோரிங் அண்ட் டெரசிங் இந்த மாதிரி இடத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் லைம் ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டோன் லைம் போது யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் ஷெல் லைம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூர் ஃபார்ம். இது நமக்கு கேட்கலாம். ஓகேவா? ஷெல் லைம் அப்படிங்கிறது இந்த சீ செல்ஸு அனிமல்ஸோட அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இதோட செல்லில் இருந்து கிடைக்கக்கூடியது ரொம்ப பியூராக இருக்கும். கால்சியம் ஆக்சைடு கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். பியூரஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? இதுதான் ஒயிட் வாஷுக்கு, சாயில் ஸ்டெபிலைசேஷன், கிளாஸ் ப்ரொடக்ஷன் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா?
மெக்னீசியம் லைம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே மார்ட்டர் அண்ட் பிளாஸ்டரிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, மார்ட்டருக்கு பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மெக்னீசியம் லைம் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. டோலமெட்டிக் லைம் அப்படிங்கிறதும் யூஸ்ட் இன் சிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். முக்கியமாக இந்த ஸ்டோன் லைம் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்ட்ரக்சரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஸ்டோன் லைம். கன்கர் லைம் அப்படிங்கிறது ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. இந்த ஷெல் லைம் அப்படிங்கிறது பியூர் ஃபார்ம். ஓகேவா, ஒயிட் வாஷிங்க்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். மெக்னீசியம் லைமும் பார்த்துக்கோங்க, இது மார்ட்டர் அண்ட் பிளாஸ்டருக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் இதில் பார்த்துடலாம். இதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிக் அப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். CaCO3 இஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் லைம். ஓகேவா, நம்ம பார்த்துருந்தோம் கால்சியம் கார்பனேட், அதாவது லைம் ஸ்டோன் அப்படிங்கிறது தான் லைம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கன்கர் இஸ் இம்பியூர் லைம் ஸ்டோன், கரெக்டு தான். ஓகேவா, கோரல் ஃபார் மேனுஃபேக்சரிங் லைம் இஸ் ஏ சி அனிமல். ஓகேவா, அந்த சி செல்லில் இருந்தால், அனிமல் செல்லில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பியூர் ஃபார்ம்க்கான அந்த லைமை வந்து நம்ம மேக் பண்ணுவோம். அப்போ மூணுமே கரெக்டு தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் காஸ்டிக் லைம். காஸ்டிக் லைம் அப்படிங்கிறது என்ன, லைம் ஸ்டோனை அதிகப்படியான டெம்பரேச்சருக்கு வெப்பப்படுத்துறது மூலம் நமக்கு என்ன கிடைக்கும், குயிக் லைம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு இன்னொரு பேர் தான் என்ன சொல்லுவோம், காஸ்டிக் லைம் சொல்லுவோம். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ அப்படிங்கிறது கரெக்ட். குயிக் லைம் கம்மிங் அவுட் ஆஃப் த கில்ன் இஸ் ஆல்சோ நவுன் அஸ். ஓகேவா, குயிக் லைம் வந்து கில்ன்றது வெளியில் வரும்போது அதோட பேர் என்ன சொல்லுவாங்க, நமக்கு தெரியும், லம்ப் லைம். ஓகேவா, லம்ப் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி, தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி கரெக்ட். ஹைட்ரேட்டட் லைம் ஃபார் மேக்கிங் மார்ட்டர் இஸ் லேக்டு ஃபார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருந்தோம், 1 day. ஓகேவா, மார்ட்டருக்கு எப்போ யூஸ் பண்ணலாம், 1 dayல நம்ம யூஸ் பண்ணலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஃபேட் லைம். ஃபேட் லைம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. ஊலிட்டிக் லைம் ஸ்டோன் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். கால்கரிஸ் டூஃபா அப்படிங்கிறது யூஸ் ஆகும். மார்பிள் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ரா லைம் ஸ்டோன் அப்படிங்கிறது யூஸ் ஆகாது. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். த லைம் செட்ஸ் ஆன் அப்சர்விங் CO2 ஃப்ரம் த அட்மாஸ்பியர் இஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லீன் லைன் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஓகேவா, லீன் லைன் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நம்ம இது எல்லாமே ஃபேட் லைம் அப்படிங்கிறதும் CO2 அப்சர்வ் பண்ணி செட் ஆகும். லீன் லைம், புவர் லைம் அப்படிங்கிறதும் செட் ஆகும். நம்ம இதுக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புவர் லைம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, the lime used for finishing coat in plastering. ஓகேவா, ஃபினிஷிங் கோட்டுக்கு பிளாஸ்டரிங்கில் என்ன யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் லைம் பார்த்தோம். மார்ட்டர் பிளாஸ்டரிங்லாம் எது யூஸ் பண்ணுறோம், மெக்னீசியம் லைம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிக் லைம் இஸ் ஆப்டைன்டு பை பர்னிங். இது ஹைட்ராலிக் லைம் வந்து எதுலேருந்து பெறப்படுகிறது, கன்கர்லேருந்து பெறப்படுகிறது. ஃபேட் லைம் ஸ்லேக்ஸ் பிட்வீன். ஓகேவா, ஃபேட் லைம் எவ்வளோ நேரம் ஆகும் ஸ்லேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 to 3 hours. ஓகேவா, ரொம்ப வேகமாகவே நம்ம ஸ்லேக் பண்ணிடலாம். ஃபேட் லைம் ஸ்லேக்ஸ் பிட்வீன் 2 to 3 hours. மேட்ச். இப்போ சிலிக்கா அப்படிங்கிறது எதை குறிக்கும், சிலிக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். சிலிக்கா அப்படிங்கிறது புவர் சிமெண்டிக் ப்ராப்பர்ட்டி. சிமெண்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ சிலிக்கா அதிகமாக இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு கிளே. கிளே அப்படிங்கிறது என்ன, கிளே அப்படிங்கிறது ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. ஓகேவா, கிளே அப்படிங்கிறது ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டிஸ். கிளே அதிகமாக நம்ம பார்த்தோம். ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த அளவுக்கு இருக்காது. கிளே வந்து 50 to 20% நம்ம சேர்க்கறது மூலமாக ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். சல்ஃபேட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த செட்டிங்கோட ரேஷியோவை சொல்லக்கூடியது, இன்க்ரீஸ்ட் ரேஷியோ ஆஃப் செட்டிங். ஓகேவா, செட்டிங் ரேட்டை அதிகப்படுத்தக்கூடியதுன்னா சல்ஃபேட் அப்படின்னு சொன்னோம். அப்போ பார்த்தீங்கன்னா சிலிக்கா புவர் சிமெண்டிங் ப்ராப்பர்ட்டி 2. ஓகேவா, 2. கிளே ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டிஸ் 2, 1, 3 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்லேருந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா என்னென்ன புதுசாக நமக்கு ஜேடிஓக்கு ஆட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பேட்சும் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக சேர்ந்த பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்டேட்டடான சிலபஸில் என்னென்ன கிளாஸஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். அதுலேருந்து டெஸ்ட்டுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ண நினச்சா கூட ஜாயின் பண்ணலாம். இதுக்கான டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.